இது இங்கதாங்க வரப்ப அப்படியே தொப்பு தொப்புன்னு எல்லாம் கிராஸ் பண்ணி விழுந்துட்டே இருந்தாங்க. அதே மாதிரியே இருக்கு இன்னும் அந்த இடம். சரி. அதான் சரி, வண்டி வழி இறக்கும் போது நான் காலை ஊனிட்டேனே, அப்புறம் என்ன? ஆமா. நீ இறங்க மாட்ட, என்ன இறங்க சொல்லு. பாத்து அழகு பாய். வெயில் நல்லா அடிக்குது. நீ அந்த பக்கம் என்ன வண்டியில தான் ஏத்திட்டு போகணுமோ உன்ன? ஆமா போட்டிருக்கியா? ஆமா. நனைய மாட்டோம்ப்பா. போகுமா? ஓகே ஓகே. எங்க போவோம்? கிளம்பலாம். கிளம்பலாம். வந்துட்டோம் சங்க கோயில். சங்க கோயிலா? ஆமா, இது என்ன கோயில்? சங்கு. சங்கு கோயிலா? சங்கு சாரி, மாத்தி சொல்லிட்டு சங்கு கோயில். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போனோம்னா நம்ம போக வேண்டிய சங்கு கோயில், அங்கேருந்து திம்பம் போயிடலாம். இப்போ ரைட் சைடில் போனோம்னா குன்றி போகலாம். இப்போ இந்த குன்றி போகிற ரோட்டில் எங்களுக்கு ஒரு ஸ்பாட்டில் மெமரிஸ் இருக்குது. குன்றியே போகிறதில்ல, குன்றிக்கு முன்னாடி ஒரு ஸ்பாட் இருக்குது. ரோட் மேலே ஓவர்ஃப்ளோ ஆகும் வாட்ரு. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே ஒரு மெமரி இருந்தது, அதை ஷேர் பண்ணலாம் தான் இந்த ரோட்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம். நம்ம குன்றியுமே போய் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறனாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் நம்ம போயிட்டுருக்க வண்டியோட பேக் டயர் வந்து அவ்வளோவா சரியில்லை, ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. ரோடும் வந்து கரடு முரடாக தான் இருக்கும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ரோட்டில் நல்லாயிருக்கு. போக போக நம்ம மறுபடியும் அங்கேருந்து ஒரு ரைட் எடுப்போம். அந்த ரோட்லேருந்து ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியில்லை, கரடு முரடாக தான் இருக்கும். அதனால் டயர் எப்போ வேணாலும் வெடிச்சிடலாம். அதனால தான் அந்த ஒரு சேஃப்டிக்காக மட்டும் தான் நாங்கள் போகலை. ஆமா ஆமா. டைகர் ரிசர்வ்டா. டைகர் ரிசர்வ்க்கு இதுதான டைகர் ரிசர்வ் இல்லடா, இது வந்து இங்க யானை மட்டும்தான் இருக்கும். போகணுமா? என்னடா இருக்குல்ல, அவ்வளவுதான். அதுதான் இது. அங்கதான் அந்த இது இருக்கு. போகணுமான்னு கேக்குறேன். அந்த இதோட திருப்பிடலாம்டா. மைக்கு கூட டக்குனு பேசிட்டு வந்துடலாம். சரிடா. அப்ப இன்னும் போற வழி, திம்பம் போற அந்த கோயிலுக்கு போற வழி, அந்த வழியெல்லாம் நல்லா ரோட்லாம் நீட்டா போட்டிருப்பாங்க. அங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் இருக்காது. இல்ல போற வழியில இறங்க முடியாது, இப்படியே போலாம் அவ்வளவுதான். இறங்க கூட மாட்டாங்கடா. இடத்துக்கு போகணுமா? இல்ல மேன், அதோட திருப்பிடலாம். இது இங்கதாங்க வரப்ப அப்படியே தொப்பு தொப்புன்னு எல்லாம் கிராஸ் பண்ணி விழுந்துட்டே இருந்தாங்க. அதே மாதிரியே இருக்கு இன்னும் அந்த இடம். நான் இருக்கேன் இந்த இடம். இங்கதான் நீ வந்தோம் லாக்டவுன் டைம்ல 2020ல. அப்பெல்லாம் இங்க நிறுத்தறதுக்கு வந்து பெர்மிஷன் இருந்ததுங்க. இப்ப நிறுத்தக்கூடாது. இங்கதான் நாங்க ஃபாரஸ்டர் கிட்ட சொல்லிட்டு தான் நிறுத்தி இருக்கோம். ஒரு நிமிஷம் மட்டும் நிறுத்தி பேசிட்டு போயிடுறோம்னு. அவங்க மீன் இருக்கு, குட்டி குட்டி மீன். இந்த வரேன். ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபனா இருக்கு பின்னாடி. அதான் சரி, வண்டி வழி இறக்கும் போது நான் காலை ஊனிட்டேனே, அப்புறம் என்ன? இங்கதாங்க நாங்க இங்க நின்னுட்டு இங்க வந்து சும்மா இப்படி குத்துற மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். அப்ப டிக்டாக்லாம் இருந்ததுங்க, அதுல போட்டிருந்திருப்பேன். 2020ல. ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்க நின்னு சும்மா அப்படியே வேடிக்கை பாட்டு இருந்தோம். இங்க லைனா வண்டி வருங்க. வண்டி வர இதுல வர டப்பு டப்புன்னு இங்க விழுந்துகிட்டே இருப்பாங்க. இங்க பயங்கரமா வழுக்குங்க. இங்க வலிக்கிட்டே தண்ணி போயிட்டே இருக்குல்ல, அதனால ஆமா, தண்ணி இங்க எப்பயுமே போயிட்டே இருக்குங்களா. ஆனா இங்க பயங்கரமா ஸ்லிப்பரியா இருக்குங்களா, அதனால பயங்கரமா வழுக்கும். டயர்ல வந்து இங்க டக்கு நீங்க பிரேக் அடிச்சாங்கன்னா வலிக்கி விட்டு விழுந்துருவாங்க. நேக்கா நம்ம போனோம். வாடா, இங்கதான்டா ஷூ போட்டிருக்கேன் நீ. ஆமா. சாரி பாய், வேலை கேமரா குடுக்குறேன் உன்னை வச்சு. யோ எங்கடா மீனை காணோம்? இங்க ஆக்சுவலி அப்ப நிறைய மீன் இருந்தது, ஞாபகம் இருக்கா? கருப்பு கருப்பா நிறைய. இங்க பாரு, அங்க பாரு மீன், அங்க பாரு, அதுல நிறைய இருக்கு பாரு. அங்க பாரு, இங்க பாருங்க, இங்க நிறைய மீன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. இங்க பாரு மீன் பாரு எத்தனை இருக்குன்னு. இங்க வா, இத இங்க இறங்குனீங்கன்னா அங்க இருக்கும். நீ இறங்க மாட்டேன், என்ன இறங்க சொல்லு. பாத்தியா இங்க? ஆமாடா, எங்க காணோம்? யாரும் வந்து இந்த மீனுக்கு அப்படியே காலை விட்டு காலெல்லாம் கடிக்க விடுவாங்களா, அது மாதிரிலாம் விட்டுறாதீங்க இங்க வந்து காலை. அவ்வளவுதான். ரேஞ்சர் ஆபீஸ் பார்த்தாருன்னா தெரியலடா, இந்த நிழல் தெரியுறங்காட்டி. தெரியுதா? தெரியுதுடா. ஆமாடா, நிழல் தான் தெரியுது. தெரியுது. நிழல தான் மீன் நினைச்சிட்டேன். இல்லடா, மீன் உள்ள இருக்கு, அந்த நிழல் இருக்காட்டி. ஆமா, தெரிய மாட்டேது. அழகு பாய். வெயில் நல்லா அடிக்குது. நீங்க வந்து இங்க மேக்சிமம் நிக்காதீங்க, ரொம்ப டேஞ்சரஸான இடம். நாங்க ஃபாரஸ்டர் கிட்ட கேட்டுட்டு தான் நின்று இருக்கோம்.
ஒருத்தா வருத்ததான். அவங்களுமே 5 நிமிஷம் எடுத்துட்டு கிளம்பிருங்க, நிக்காதீங்க கிளம்பலாம். அப்படின்னு சொல்லிட்டாங்க. போட்டோ வேணாம், எடுக்க வேணாங்க. இங்க பாருங்க எல்லாம் மூங்கில்ல இப்படி உடஞ்சு. இங்க நாங்க ஒரு டைம் பார்க்கும்போது யானை எல்லாம் அங்க இருந்ததுங்க. ஒரு டைம் நாங்க கேம்ப் வந்திருந்தோம், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யானை. அது இது என்ன ஸ்கவுட் சாரா? ஸ்கவுட் கேம்ப். அதெல்லாம் பேர்லாம் இப்பெல்லாம் ப்ரொனன்சியேஷன் வரும். அப்பெல்லாம் அதானே கேம்ப். ஆமா ஆமா. போறனா அப்பதான் சின்ன வயசுல கேம்ப்னு பேக தூக்கிட்டு வந்துருவாங்க. ஸ்கவுட் கேம்ப் இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரா போயிட்டு வரும். அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் நீ இருக்கு தெரியல. இடம்லாம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பேசு. இப்பதான் பண்றியா? இல்லடா, ஒயிட்ல வச்சேன். போமா? ஓகே ஓகே. எங்க போவோம்? கிளம்பலாம். ஓகே, நம்ம அடுத்தது போலாம். இது நேரா போனோம்னா குன்றீங்க. ஆனா ரோடு பயங்கர மோசமா இருக்கும் உங்களுக்கு. இப்படி போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பயங்கர மோசமா இருக்கும். நீங்க வண்டியெல்லாம், நான் ஒரு டைம் ஸ்கூட்டில வந்தேன், சத்தியமா போக முடியல. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு போனோம். மேக்ஸிமம் நீங்க பைக்ல எதுல வந்தாலும் அட்வென்ச்சர் பைக் வந்தா மட்டும் அங்க போங்க. கார் ஏன்னா பேக் டயர் கொஞ்சம் ஆமா, பேக் டயர் ப்ராப்ளம். திருப்பிட்டோம். காருமே சின்ன சின்ன கார்ல வந்தீங்கன்னாலும் போகாதீங்க மேக்ஸிமம். இந்த இடத்துல நல்லா ஸ்கிட் ஆகும். நம்ம அன்னைக்கு கார்ல வந்துட்டோம். ஆமா, நல்ல வேலை இப்போ கிராஸ் பண்ணிட்டோம். நீ அந்த பக்கம் என்ன வண்டியில தான் ஏத்திட்டு போகணுமோ ஒண்ணு? ஆமா போட்டிருக்கியா? ஆமா, நனைய மாட்டோம்ப்பா. இந்த ஷூ தாங்க ஆசையா நான் போய் எடுத்தேன். என்னோட இதுக்கு பத்தல. ஒரே ஒரு பீஸ் தான். 299 அந்த நியூ இயருக்கு போட்டாங்க ஆஃபர். சரி விடு. எனக்கு ஐடியாவே இல்லைங்க. இவன் எடுத்து போட்டு இவனுக்கு இதானாலும் சரி டக்குன்னு நான் தூக்கிட்டேன். சரிடா, ஒரே பீஸ் தூக்கிட்டேன். எப்படியோ நாங்க உழுகாம வந்துட்டோம். மாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கதான் ஆக்சுவலி பயங்கரமா ஒரு டைம் ஃப்ளட் போச்சுங்க. அதெல்லாம் பாருங்க, இங்கெல்லாம் நிறைய லேண்ட்ஸ்லைட் ஆகி இருக்கு. நியூஸ்ல கூட போட்டிருந்தாங்க, இங்க ஃபுல் தண்ணி போயிருக்குங்க அந்த டைம்ல. இது பாத்தீங்கன்னா இது இன்னொரு பிளேஸ்ங்க. பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும், ஆனா இது வேற பிளேஸ். இதுல உனக்கு ஞாபகம் இருக்கா? ரோகம் பையன் அந்த கல்லுல உட்காந்து, அந்த கல்லு, ஆமா ஒட்டி அந்த கல்ல உட்காந்து போட்டோ எல்லாம் பயங்கரமா அலப்பறம். ஆமா, அந்த கல்ல உட்காந்து போட்டோ எடுத்தாங்க. அப்புறம் பண்ணி விட்டான். இங்க உட்காந்து நாங்க போட்டோ எடுத்தோம். அப்புறம் இங்கதான் கார் நிறுத்திட்டு போட்டோ எடுத்தோம் எல்லாரும் சேர்ந்து. டைம்ல யாரும் பெருசா எல்லாம் வெளியே வரல. ஓபன் பண்ணி விட்டாங்க மேல. ஆனா அப்ப ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அந்த அளவுக்கு. இவ்வளவு டேஞ்சரா இல்லல அப்ப. ஆமா ஆமா ஆமா. இப்பதான் அனிமல்ஸ் எல்லாம் பயங்கரமா வெளியே வந்து பண்ணிட்டு இருக்கு. சரி கைஸ், இப்ப பாத்தீங்கன்னா குன்றி அந்த பாதி அந்த ஃபால்ஸ் எல்லாம் பாத்துருப்போம்ல, அது முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி மறுபடியும் கடம்பூர் ஊருக்குள்ள போயிட்டு அடுத்தது அந்த வழி கேட்டாங்க எப்படி போகணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா குன்றிக்கு வந்து ரைட்ல திரும்பணும். அதுக்கு மேல நம்ம ஸ்ட்ரைட்டா ஒரு ரூட் இருக்குங்க, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுல போகணும்னு சொன்னாங்க. இங்க வந்தீங்கன்னா டவர் கிடைக்காது, மேப்பை நம்பி வராதிங்க. பாருங்க, இதுல ரைட்டு போனோம்னா குன்றி, அதுக்கு மேல நம்ம ஸ்ட்ரைட்டா போகணுங்க. இதுதான் நம்ம அப்பா போயிட்டு வந்தது வந்து இந்த ரைட் சைடு, இந்த குன்றி அது வழியா போனோங்க. இப்போ வந்து இங்க இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா போறோம். வந்துட்டோங்க சங்கு கோயிலுக்கு. சூப்பரா இருக்குடா ஆச்சு. நான் இப்படி போகணும்னு நினைச்சேன். இல்ல இப்படிதான் போறோம். நாங்க கேட்டு கோயில் அதுன்னு நினைச்சேன். அது கல் ஊட்டி வச்சிருக்காங்கல்ல, அது மேல சாமி இருக்கு. அதுல இருந்து இப்படி வரணும்னு நினைச்சிட்டாங்க. என்ன கேமரா வச்சிருக்காங்க? எங்கடா? ஆமாண்டா, செக்யூரிட்டி. அம்மா வந்துட்டோம். இதோ நாங்க வந்தாச்சுங்க. இதுதான் பார்க்கிங் ஏரியா. பார்க் பண்ணிட்டு நாங்க உள்ள போய் உங்களுக்கு காமிக்கிறோம். காய்ஸ், நம்ம இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டோம் சங்க கோயில். சங்க கோயிலா? ஆமா, இது என்ன கோயில்? சங்கு கோயிலா? பாத்தீங்க அவ்வளவுதான். அந்த
ஆர்ச்சி தெரியுதா, அங்க நின்று பேசிக்கலாம்டா, நீட்டா இருக்கு அப்படின்னா இவன் கேட்க மாட்டேறான். எங்க ஆளு கேமரா வேற வாங்கினா, நான் அதுல தான் எடுக்க போறோம். ஷார்ட்ஸுக்கு மட்டும் தான் 10th வீடியோ ஃபோன்ல தான் எடுக்க போறோம். ஆமா. ஓகே ஓகே தானே? ஓகே. அப்போ இந்த எபிசோட நம்ம இதோட முடிக்கிறோம். நெக்ஸ்ட் எபிசோட்ல சங்கு கோயில் என்ன நடந்தது, அப்புறம் இங்க இருந்து நாங்க நெக்ஸ்ட் எங்க போறோங்கிறத அதுல பார்க்கலாம். ஃபுல் பிளான் வரப்போ சொல்லல சொன்னதான் பாத்தீங்கன்னா அப்படியே திடீர்னு அந்த சைடு பாருங்க, அவ்வளோ உங்களுக்கு இதா இருக்கு காமினது. மழை வர மாதிரி இப்படியே இருட்டிட்டு வந்துருச்சுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. திம்பம் வழியா போகணும், என்னென்னமோ இது பண்ணியிருக்கோம். எல்லா பிளானும் கேன்சல் ஆயிருமா இல்ல என்ன பண்ண போறதுன்னு தெரியல. இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போயிட வேண்டியதான் வீட்டுக்கு.